விளையாட்டுத் துறையில் பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொட்டி கிடப்பதாக இந்திய கிரிக்கெட் வீராங்கனை நிரஞ்சனா தெரிவித்திருக்கிறார். தாம்பரம் அருகே உள்ள சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் பல்வேறு பல்கலைக்கழக மற்றும் பல்வேறு கல்லூரி மாணவர்கள் கலந்து கொள்ளும் கிரிக்கெட் டோர்னமெண்ட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணியினருக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசு 75,000 ரூபாய், மூன்றாவது பரிசு 50,000 ரூபாய், நான்காவது பரிசு 25,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இதில் பங்கேற்ற கிரிக்கெட் வீராங்கனை நிரஞ்சனா விளையாட்டுத் துறையில் பெண்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் கொட்டி கிடப்பதாக கூறியிருக்கிறார். First of all, very happy to be here presiding this tournament, Founders Tournament, Sairam Institutions. என்னன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர் டெவலப் பண்ணுறாங்க இந்த காலேஜ். ஆக்சுவலி எஜுகேஷனல் வேல்யூஸ் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். பட் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் என்கரேஜ் பண்ணி செவரல் காலேஜ் அரௌண்ட் 16 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் that shows a lot of efforts by the institution to conduct such tournaments for sure. And students are having a lot of motivation to play this tournament because our first prize ஒரு 1 lakh கொடுக்குறாங்க. then the runners up 75,000 till 4th place வரைக்கும் monetary benefits இருக்கு. so that itself is a motivation. and ஒரு tournament நடத்துறதுன்றது it's not easy. definitely பிளேயர்ஸ்க்கு எவ்வளோ ஒரு மோட்டிவேஷன் வேணுமோ அதே மாதிரி பின்னாடி பேக் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணி ஒரு மேட்சை கண்டக்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ இன் தட் வே ஐ திங்க் த என்டையர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல் ஃபோர் நாட் ஃபோர் எல்லா டிக்னிட்டரிஸும் எல்லா பிரின்சிபல்ஸும் ஆஃப் வேரியஸ் பிரான்ச்சஸ் ஆஃப் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே இருக்காங்க. ஸோ எல்லாரோட எஃபர்ட்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸுமே இருக்குது இந்த டோர்னமெண்ட்டில். அண்ட் வருஷம் இந்த டோர்னமெண்ட் நடக்க போகுது. இது செகண்ட் எடிஷன். அண்ட் வித் பிளெஸிங்ஸ் ஆஃப் காட் நான் இன்னும் மேலே இந்த டோர்னமெண்ட்ஸ் நல்ல ஒரு லெவலில் ரீச் ஆகி நிறையா கிரிக்கெட்டர்ஸ் இந்த டோர்னமெண்ட்லேருந்து உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் வித் டோர்னமெண்ட். அண்ட் எல்லா பிளேயர்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடணும்னு நான் நினைக்கிறேன். கிரிக்கெட் ஹஸ் கிவன் மீ எவ்ரி திங். ஸோ கிரிக்கெட் எங்கே நடந்தாலும் அது எனக்கு ஒரு சந்தோஷம். சும்மா பார்க்கறதுலேயே நான் சந்தோஷப்படுவேன். ஸோ மே த ஸ்போர்ட் க்ரோ எவ்ரிவேர். கிரிக்கெட்டுன்றது நல்லா இன்னும் மேலே ஒரு என்ன சொல்கிறது என்ஜாய் பண்ணி ஆட வேண்டிய ஒரு கேம். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த பிளேயர்ஸ். நடந்த மேட்ச்ல பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. பட் நம்மளும் அதை எடுத்துக்கணும். டெஃபினட்டா சென்னை அணிக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனா அதை விட என்ன அவங்க அந்த தோல்வியும் தாண்டி அவங்க அடுத்த மேட்ச் ஜெயிப்பாங்க. ஏன்னா நிறைய வாட்டி ஒரு கம்பேக் கொடுத்து 5 முறை ட்ரோஃபி அடிச்சிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ்க்கு ஒரு டிசப்பாயிண்டிங் எண்டு தான். பட் டெஃபினட்டா அதுக்கு மேல பிளேயர்ஸ் ரீக்ரூப் ஆகி திருப்பி ரிஃப்ரெஷ்டாக தான் அடுத்த மேட்ச் வருவாங்க. பட் ஆப்போனண்ட்டையும் நம்ம பாராட்டணும். ஸ்டாய்னிஸ் 100 அடிச்சிருக்காரு. ருத்ராஜ் ஒரு எக்ஸலண்ட் 100 நேற்றுக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. பட் சேஸ் பண்ணி ஒரு 100 runs 123 ஐ திங்க் ஸ்டாய்னிஸ். ஸோ ஆஸ் அ கிரிக்கெட்டர் நான் இந்த மேட்ச் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். டெஃபினட்டாக ரிசல்ட் நம்ம ஃபேவரில் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ இந்த கிரிக்கெட் போட்டினாலே ஆண்கள் நடத்தக்கூடிய அந்த கிரிக்கெட் போட்டிகளுக்கு அதிகப்படியான விளம்பரதாரர்கள் முன் வராங்க. ஆனால் பெண்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் இது வரைக்கும் கொடுத்த மாதிரி ஒன்று இல்லை. நான் முக்கியத்துவம் இல்லைன்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டாக அது சேம் லீக் அண்ட் சேம் இப்போ WPL கண்டக்ட் பண்ணுறாங்க உமன்ஸ்க்கும் IPLக்கு முன்னாடி. ஸோ அதோட வரவேற்பும் அதோட ஸ்பான்சர்ஷிப் அதோட மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அதோட ஒரு எக்ஸ்போஷர் ஃபார் பிளேயர்ஸ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் இன் பார் வித் மென் தான். ஈவன் இந்த BCCI பிளேயர்ஸ்க்கு கொடுக்குற அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்கிறது ஒரு A+ கான்ட்ராக்ட்ஸ் இன் ஈக்குவலன்ஸ் டு மென்னு தான் கொடுக்குறாங்க. ஸோ முக்கியத்துவம் இல்லைன்றத லாஸ்ட் ஒரு 4 years சொல்ல முடியாது. டெஃபினட்டாக விமன் கிரிக்கெட் க்ரோ ஆகிட்டே இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி டே. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெவல்யூஷனைஸ் ஆயிருக்கு விமன் கிரிக்கெட். ஆக்சுவலி இந்த அரசு பள்ளியாட்டும் தனியார் பள்ளியாட்டும் இந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கான போதுமான அந்த இடங்கள் இல்லாதனால தனியார் கிரவுண்ட்ல போய் விளையாடுறாங்க. அரசு எந்த மாதிரி அவங்களுக்கு பண்ணணும்? முக்கியமா பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் அரசு பள்ளி இப்போ கொடுக்காம இல்லை. டெஃபினட்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேக்ஸிமம் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு. கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல வேலை இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல என்ன சொல்றது ஒரு பிளேயர் ஒரு பொட்டன்ஷியல் இருந்தால் அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க. ஸோ மேக்ஸிமம் கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ண முடியுமோ அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் பண்ணுவாங்க நான் நம்புறேன். அண்ட் பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்றத அது ஒரு மித்தா பிலீவ் பண்றாங்க எல்லாருமே. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. என்னன்னா ஒரு இப்போ மேன் இல்லை உமன் அப்படின்னு வரும்போது ஜென்ரலா அது ஒரு நம்பிக்கை மென்னுக்கு ஒரு ஈஸியாக பண்ணிட முடியும் அப்படின்னா. ஆனால் நான் அதை டிஃபர் பண்ணுறேன். எல்லா விமன் கிட்டேயும் அந்த ஈக்குவல் பவர் இருக்குது, ஈக்குவல் பொட்டென்ஷியல் இருக்குது. டெஃபினட்டாக தே கேன் அச்சீவ் தேர் ட்ரீம்ஸ். ஸோ அந்த விதத்தில் ஈக்குவலாக தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். விளையாட்டுத்துறையில் பெண்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த
பார்ட் ஆஃப் வந்து உங்களுடைய கருத்து என்ன வருது, அவங்க என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்குறீங்க? பீயிங் அ உமன் நான் என்ன நினைக்கிறேன்னா, உமன்னால சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு நம்பிக்கை வேணும், ஒரு டிட்டர்மினேஷன் வேணும், என்னால முடியும் அப்படின்றது ஒரு பெண் பெண் நினைச்சிட்டாங்கன்னா அவங்க அன்ஸ்டாப்பபிள். ஆக்சுவலி உமன் பவர் அப்படின்றது சும்மா சொல்லலை. டெஃபினட்டா உமன் அப்படின்றதுனால எந்த ஒரு விதத்தையும் சப்ரஸ் ஆயிடாதீங்க. நம்மளால டெஃபினட்டா ஒரு ட்ரீமை நீங்க வந்து உங்களால பண்ண முடியும் அப்படின்னு இருந்தா மட்டும்தான் வந்து அந்த ட்ரீம் உங்களுக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு இந்தியன் டீம் ஆடணும் அப்படின்னு கடவுள் உங்களுக்கு அந்த ட்ரீமை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் அந்த ட்ரீமே உங்களுக்குள்ள ஃபார்ம் ஆகும். ஸோ பீயிங் அ உமன் அது பண்ண முடியாதுன்னு நினைச்சிடாதீங்க. டெஃபினட்டா வந்து ஆஸ் எ உமன் நீங்க ஒரு ஒரு ரீலோட ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா உங்களால 100% முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ அர்ஜ் ஆல் த உமன் டு ஜஸ்ட் பிலீவ் இன் தெம் செல்ஸ் அண்ட் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். எவ்ரி உமன் ஷுட் பி அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டிட்டர்மினேஷன் அண்ட் மற்ற ஒரு உமனுக்கு ரோல் மாடலா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே.